ஹாய் மக்களே. சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே மெமரி பவர் ஜாஸ்தியாக வேணும், நமக்கு நல்ல மெமரி பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அன்றைய நல்ல ஞாபக சக்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயசான பிறகு, கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஞாபகம் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயத்த நம்மளால் மறக்க முடியல, நிறைய காயங்களை இன்னுமே நம்மளால் மறக்க முடியாமல் இருக்குது, இன்னுமே அந்த காயங்கள் நம்மளை டெய்லி ஹாண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, நிறைய ட்ராமா நம்மளுக்கு இன்னுமே ஹீல் ஆகாமல் இருக்குது, நம்மளால் மறக்க முடியல. சிலர் பேசின வார்த்தை, நம்ம சிலர் ஏமாத்தினது, நிறைய பெட்ரேயல்ஸ் நம்மளால் மறக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு அந்த மறதி அப்படின்றது இந்த விஷயங்கள்ல இருக்க மாட்டேங்குது. அண்ட் அது மறக்காமல் நம்மளால் மூவ் ஃபார்வர்டு ஆக முடியல. ஸோ அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம தேவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி என்னென்னா, அவர் மறக்க பண்ணுகிற தேவன். எஸ், நம் தேவன் பல காயங்கள், வருத்தங்கள், அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம இருதயத்திலிருந்து மறக்க பண்ணுகிற வல்லமையுள்ள தேவனாக தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம், வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணும் தேவன். ஸோ அதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஸோ இந்த வார்த்தையில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சு நமக்கு தெரியும். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. என்ன தரிசனம் அப்படின்னா, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும், உன்னுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் உன்னை வணங்குவாங்க, அப்படி உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த தரிசனத்தை அவருடைய சகோதரர்களிடத்துல, தகப்பன் இடத்துல ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை, என்ன எங்களுக்கு விட சின்ன பையன் நீ உன்னை நாங்கள் எல்லாரும் வணங்குவோம் அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வருது. அந்த கோவத்தில் அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வஞ்சகமாக அவனை வித்து போட்டுடுறாங்க. இஸ்மவேலர்களுக்கு, அந்த பக்கம் அந்த இஸ்மவேலர்களுக்கு அவனை வித்து போட்டுறாங்க. அது நிமித்தமாக அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான். ஸோ அங்கே எகிப்தில் கொண்டு போகும்போது அங்கே போர்த்திபார் வீட்டுக்கு அவன் போகிறான், அங்கே அடிமையாக விற்கப்படுறான். அந்த வீட்லேயும் அவனுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து தன்னுடைய எஜமானுக்கு பிரியமாக நடந்துக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது நிமித்தமாக அங்கிருந்த எல்லாவற்றிற்கும் அவன் தலைவனாய் போர்த்திபார் வச்சிருந்தாரு. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன அப்படின்னா, அந்த போர்த்திபாரோட மனைவி இவரை தவறா என்னோடு கூட இரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லை நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. ஆனாலும் இவர் தப்பு செஞ்சாருன்ற மாதிரி அவங்க வைஃப் போய் சொல்லி இவர் சிறைச்சாலையில இவங்களை அடைக்கிறாங்க. ஆனா சிறைச்சாலையில போயும் கூட யோசேப்பு அந்த இடத்துல தேவன் யோசேப்போடு இருந்தது நிமித்தம் யோசேப்பு அந்த இடத்துலையுமே அந்த சிறைச்சாலை தலைவனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். அந்த இடத்துல இருந்து தரிசனத்தை விளக்குவதற்காக பார்வோனோட அரண்மனைக்குள்ள போறாரு. ஸோ அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு போறாரு. பார்வோன் இடத்துல ஒரு தரிசனம், பார்வோனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. என்ன தரிசனத்தை கொடுக்குறாரு? இந்த மாதிரி 7 வருஷம் பரிபூர்ணத்தின் காலம் வரப்போகுது, அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகுது. ஸோ இந்த 7 வருஷம் நீங்க என்ன பண்ணணும், தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்துக்கு சரியான விளக்கத்தை யோசேப்பு கொடுக்குறாரு. அப்போ ராஜா நினைக்கிறாரு, இவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்த யோசேப்பே, நீயே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய, இந்த தேசத்துல என்ன தவிர நீ யாரை வேணாலும் நீ என்ன நினைக்கிறியோ அந்த டெசிஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சகல பொறுப்புகளையும் யோசேப்புக்கு ராஜா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தன்னுடைய மகளையே திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அதுல அவருக்கு ஃபர்ஸ்ட் பிறக்கிற பிள்ளை தான் மனாசே. அந்த மனாசே அப்படின்ற பிள்ளை பிறக்கும் போதுதான் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, தேவன் என் வருத்தம் யாவையும், அதாவது என்னென்ன வருத்தங்கள், தன்னுடைய சகோதரன் வீட்டுல சகோதரர்கள் அவரை விற்று போட்ட அந்த வருத்தம், அவரை வஞ்சித்த வருத்தம், அதுக்கப்புறம் என் தகப்பன் வீட்டை அனைத்தையும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி செய்தார். அப்படின்னா என்ன, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை மறந்துட்டாரா? யோசேப்புக்கு தகப்பன் வீட்டு மேல பாசமே இல்லாம போயிடுச்சா? அவர் ஃபுல்லாவே தன்னுடைய தகப்பன் வீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வெறுத்துட்டாரா அப்படின்னா அது கிடையாது. அதனுடைய வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் அப்படின்னா, வேதத்தை பொறுத்த வரைக்கும்
நினைவு கூறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவன் ராகேலை நினைத்தருளினார், அதனால வந்து கர்ப்பம் தரிக்கும்படி கிருபை செய்தார் அப்படின்னு இருக்கும். கர்த்தர் லேயால நினைத்தருளினார் இருக்கும். அதுக்கப்புறம் நோவாவை நினைத்தருளினார்னு இருக்கும். இந்த நினைத்தருளுதல் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் வந்து அவங்கள மறந்துட்டு சடனாக அவங்கள ஞாபகம் வச்சுட்டாரு, திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. வேதத்தின் படி நினைவு கூறுதல் அப்படின்னா என்னன்னா, பேயிங் அட்டென்ஷன் டு தட் பர்டிகுலர் திங். அதாவது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. பட் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ அந்த காரியத்து மேலே ஆண்டருடைய மொத்த ஃபோக்கஸும் இறங்க போகுது. அந்த காரியத்தை இப்போ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃபோக்கஸை வந்து ஆண்டர் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து நினைவு கூறுதல். அப்போ இதுக்கு ஆப்போசிட் மறப்பது அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபோக்கஸை அந்த விஷயத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மறக்கிறது. ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தது? அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை நினச்சிட்டு இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குடும்பத்தோட போய் சேருவோம், நம்ம தகப்பன் வீட்டோட போய் சேருவோம் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது. அதுதான் நம்மளுடைய லைஃப், அங்கே தான் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறோம், அதனால நமக்கு வந்து தெரியும் ஆண்டவர் வந்து எதுக்காக அவரை வந்து எகிப்துக்கு கொண்டு வந்தாருன்ற பேக் ஸ்டோரிலாம் தெரியும். ஆனால் யோசேப்பு அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நம்ம ஒரு அவுட் சைடராக இப்போ படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அவர் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஸோ ஒன் டே நான் வந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், என்னுடைய சகோதரர்கிட்ட போவேன், என் லைஃப் மாறும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தார். ஆனால் எப்போ அவருக்கு இந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் ஒரு மனைவி கிடைக்கிறாங்க, அவங்க நிமித்தமாக ஒரு பிள்ளை கிடைக்குது. அந்த பிள்ளை முதல் பிள்ளை பிறக்கும்போது இப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாவற்றையும் இப்போ எனக்கு புரியுது, ஆண்டர் ஏன் நான் எனக்கு கொண்டு வந்தாருன்னு. எனக்கு இப்போ ஒரு மனைவி ஆண்டர் கொடுத்துருக்காரு, எனக்கு இங்கே ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, இங்கே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பிள்ளைக்கு மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போது இந்த நாளில் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட சில மனாசைகள் வர வேண்டியது இருக்குது. எஸ், என்ன அப்படின்னா, நம்ம கூட நிறைய காரியங்கள், நிறைய வருத்தங்கள் நம்ம இதயத்தில் இருக்குது. அந்த வருத்தங்கள் யாவையும் ஆண்டவரே எப்போ எனக்கு மறக்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா அதுக்கு நம்ம யோசேப்போட வாழ்க்கையை பார்க்கணும். எப்படி ஆண்டவர் யோசேப்புக்கு மட்டும் அந்த வருத்தத்தெல்லாம் மறக்க பண்ணார், நமக்குலாம் அந்த வருத்தத்தை மறக்க பண்ண மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில நிறைய வருத்தங்கள் இருக்குது, நிறைய ஹர்ட்ஸ் இருக்குது. இந்த ஹர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் செய்வார். ஆனா அதுக்கு நாம யோசேப்பு மாதிரி சில காரியங்களை செஞ்சோம்னா சில மனாசேவை நம்ம வாழ்க்கையில வர வைக்க முடியும். அது என்னன்னு பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் மனாசேவை நம்ம வாழ்க்கையில் வர வைக்கணும். அதாவது ஆண்டவர் சில காரியங்களே நம்ம வாழ்க்கையில் மறக்க பண்ணணும். சில வருத்தங்கள், சில கசப்புகள், சில துரோகங்கள், இதெல்லாம் நம்ம மறக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் யோசேப்பு என்ன பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். யோசேப்பு பழையவைகளை நினைத்து புலம்புகிறவரா இல்லை அவரோட வாழ்க்கையில். பாருங்களேன், யோசேப்பு அவருடைய தகப்பன் வீட்டை விட்டு எகிப்துக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் இருக்கிறார் இல்லையா. போர்த்திபாரோட வீட்டில் இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்காரு. பட் எந்த இடத்துலையுமே தன்னுடைய தகப்பன் வீட்டை பற்றி, தன்னுடைய சகோதரர்கள் வந்து அவரை ஏமாற்றின விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து நான் எவ்வளோ வசதியாக இருந்தேன் தெரியுமா, அந்த இடத்த விட்டு ஆண்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் புலம்பின மாதிரி எந்த ஒரு வசனத்துலையுமே நம்மளால பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலுமே அவர் பாசிட்டிவாக அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டரை எனக்கு நன்மை அவர் நன்மை செய்யும் போது தான், ஆண்டவர் வந்து அவர் வாழ்க்கையில நன்மை செய்யும் போது தான் தகப்பன் வீட்டை பத்தியே அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய காரியங்களை குறித்து ஒரு நாளுமே அவர் புலம்புனதா நம்ம எந்த இடத்துலையுமே பார்க்கல. அதனாலதான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ண வச்சு முடிஞ்சது. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில அடுத்தது ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடிஞ்சது. பாருங்களேன், போர்த்திபார் வீட்டுல ஒரு தேவையில்லாத பழி, அவர் செய்யாத தவறை வந்து செஞ்சேன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த இடத்துல இருந்து சிறைச்சாலைக்கு போறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நான் செய்யாத தவறுக்கு இப்போ நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி புலம்பி தீர்த்துருப்போம்ல. ஆனால் பாருங்களேன், யோசிப்பு அந்த இடத்துல கூட புலம்புல, அடுத்தது அவர் என்ன பண்ணுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணாரு. ஸோ நம்ம புலம்பும் போது நிச்சயமாவே அடுத்தது ஆண்டு நமக்கு வச்சிருக்க பெரிய வாசலை பார்க்கவே முடியாது. நம்ம கண்கள் அந்த அளவுக்கு ஃபாகியா இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே மனாசை வர வைக்கணும்னா பழைய காரியங்களை குறித்து நம்ம புலம்பக்கூடாது. இந்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் இருந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல அவர் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணாரு. ஹி கேவ் இஸ் ஃபுல்லெஸ்ட். பாருங்களேன், அவர் போர்த்திபாரோட வீட்டில் இருக்கும் போதும் அவருடைய ஃபுல்லெஸ்ட்டை கொடுத்தாரு. அதாவது அந்த இடத்துல அந்த எஜமானுக்கு உண்மையா இருந்தாரு, அந்த இடத்துல ஞானமா வேலை செஞ்சாரு, அந்த இடத்துல ஒரு பெஸ்டான பொசிஷன்ல இருந்தாரு. அங்க இருந்து சிறைச்சாலைக்கு வரும்போதும் அந்த இடத்துல நார்மல் ஒரு கைதியா இல்லாம சிறைச்சாலை தலைவனா இருக்கிறாரு. அங்க இருந்து பார்வோனோட அரண்மனைக்கு வரும்போது ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன், வெறும் ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா, கவர்மெண்ட் ஒர்க்கரா இல்லாம அந்த இடத்துல ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல, இன்ஃபேக்ட் ராஜாவுக்கு மருமகன் ஆயிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் அவர் அட்டைன் பண்றதுக்கான காரணம்னா அவரை
ஆண்டவர் எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துல அவருடைய 100% அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு வேளை எனக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னோட எஃபர்ட்டுக்கு நான் இன்னும் நிறைய உயர்வான இடங்களுக்கு நான் போயிருக்கணும், நான் போட்ட எஃபர்ட்டுக்கு என்னுடைய பிஸ்னஸ் வேற லெவல் இருந்திருக்கணும், ஆனால் நான் இன்னும் வேற ஒரு லோவர் பொசிஷன் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்காரோ அங்கே உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பார். ஸோ நம்ம வாழ்க்கையில் மனாசிவை வர வைக்கிறது ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் எந்த இடத்துல இப்போ வச்சிருக்காரோ, அது சின்ன இடமா இருக்கலாம், மறைவான இடமா இருக்கலாம், அந்த இடத்துல நம்மளுடைய 100% நம்ம கொடுக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயரத்தில் நம்மளை மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா எந்த இடத்துலயுமே அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். யாருக்கு தெரியுமா? மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, தெய்வத்துக்கு. அவர் கர்த்தருக்கு எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கிறத பார்க்கிறோம். போர்த்திபாரோட வீட்டுல போர்த்திபாரோட மனைவி யோசேப்பை தப்பா இருக்கிறதுக்கு கூப்பிடும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதே போல ராஜா முன்னாடி கொண்டு வந்து இந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்லும் போதும் கூட கர்த்தர் உங்களுக்கு வந்து மங்களமான வார்த்தையை கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி கிரெடிட் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லையும் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறார், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஒரு வேளை நீங்க தகுதியே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க, யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணாத ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டே ஃபேத்ஃபுல் டு காட் இன் தட் பிளேஸ். அந்த இடத்துல கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களா இருங்க. நிச்சயமாகவே யோசேப்பை வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போன தேவன் உங்களையும் அப்படி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட அப்போ நம்ம என்ன காரியங்கள்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, யோசேப்போட வாழ்க்கையை பாருங்களேன். அவர் வந்து பழையவைகளை மறந்ததுனால தான் ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள யோசேப்பை வந்து கொண்டு போக முடிச்சது. இந்த மறப்பது அப்படின்றது இட்ஸ் எ ஹெவன்லி பிளெஸிங். ஹெவனுக்கு நம்ம போன பிறகு, பரலோகத்துக்கு போன பிறகு, இங்கே நம்ம பட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் எதுவுமே நமக்கு தெரியாதான், எல்லாமே நமக்கு ஒரு க்ஷண பொழுதுல மறந்துடுமா. ஆனால் நரகத்தில் தான் வந்து நம்ம படுற கஷ்டங்கள், பிரிவு, வலி, வேதனை எதுவுமே நம்மளை விட்டு போகாது. அது எல்லாமே நம்மளுடைய மெமரியில் இருக்கும். ஸோ இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹெவன்லி பிளெஸிங். ஸோ அந்த பிளெஸிங்கை நிச்சயமாக இந்த நாளில் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா பழைய அந்த வருத்தங்களோட நம்மளால் புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள நிச்சயமாக போக முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஃபர்கெட் சர்டன் திங்ஸ். இங்கே யோசேப்போட வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து வெறும் அவரை மறக்க மட்டும் பண்ணலைங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மனாசேவை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அதே அதிகாரம் ஆதியாகமம் 41:52 வசனத்தில் பார்க்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். எப்பிராயிம்னா என்னது? நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், எந்த தேசத்துல ஒரு கேவலமான பழியை என் மேல போட்டாங்களோ, எந்த தேசத்துல எஜமானோட வைஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவன் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பழியை போட்டாங்களோ, அந்த சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல, அடிமையா வித்து போட்ட தேசத்துல, சிறை கைதியா இருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி எப்பிராயிம்னு ரெண்டாவது பிள்ளைக்கு அவங்க பெயர் வைக்கிறத பார்க்கிறோம், யோசேப்பு பெயர் வைக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் மனாசேவை மட்டும் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறவர் இல்லை, ஹீஸ் அ காட் ஹூ கிவ்ஸ் அஸ் எப்பிராயிம். எப்பிராயிமே நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பவர். அப்படின்னா என்னது? அவர் நம்மை வந்து நம்மளுடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன் மாத்திரம் கிடையாது, நம்ம சிறுமைப்பட்டிருந்த இடத்துல நம்மை பழுக பண்ணுகிற தேவன். ஸோ இந்த நாள் ஆண்டவர் நமக்கு மனாசேவை மட்டும் கொடுக்க போறது இல்லை, எப்பிராயிமும் கொடுக்க போகிறார். பாருங்களேன், யோசேப்போட வாழ்க்கையில அவர் வந்து அடுத்தது ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி போனது நிமித்தம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அவனுடைய தகப்பன் தேசத்துல பஞ்சம் வந்துருது. அவங்க பஞ்சம் பொழைக்கிறதுக்காக எகிப்துக்கு வரும்போது அந்த உயர்ந்த ஸ்தானத்துல யோசேப்பு இருந்தது நிமித்தம் தான் அவனுடைய மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, நம்ம குடும்பம் வந்து நம்ம ஜீவ ரட்சணை செய்யும்படி கர்த்தர் வந்து என்ன முன்னாடியே அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த காரியத்தை கூட ரொம்ப பாசிட்டிவா அவர் எடுத்துக்கிறாரு. அண்ட் அந்த வார்த்தை ரொம்ப உண்மை. யோசேப்பை மட்டும் நினைச்சு பாருங்களேன், அவர் அடிமையா வித்து போட்ட அந்த போர்த்திபார் வீட்டுல சரியா ஒர்க் பண்ணாம அந்த இடத்துல வந்து அவர் உண்மை உள்ளவராய் இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்ல சிறைச்சாலையில அவர் வந்து உண்மை உள்ளவராய் ஆண்டவரோடு கூட இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துலயுமே ஒரு நார்மல் ஒரு கைதியாவே இருந்து அவரும் வந்து என்ன ஆயிருப்பாரு, இந்த பஞ்சம் வந்து எகிப்துக்கும் வந்திருக்கும், அந்த பஞ்சத்தை இவருமே செத்துருப்பாரு. ஆனா பாருங்களேன், முன்னானவைகளை நோக்கி இருந்த யோசேப்பினால அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய சந்ததிக்கு அவன் பெரிய ஆசீர்வாதமா இருந்தான், அவன் குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். அதுக்கு முன்னாடி அவன் இருந்த அந்த இடத்துல
பழைய காரியங்கள், பழைய ஏமாற்றங்கள், பழைய தோல்விகள் எல்லாவற்றையும் மறந்து அடுத்தது ஆண்டு எனக்கு என்ன செய்ய போறாருன்ற ஒரு வாஞ்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் நகர்த்தி கொண்டு போனது நிமித்தமாக அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக, தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக கர்த்தர் அவனை மாற்றார். ஸோ இன்றைக்கு ஆண்டு இதை தான் நமக்கு வாக்கு பண்றார். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டு மனாசைகளையும் எப்பிராயமும் கொடுக்கணும் அப்படின்னா, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். இந்த நாளில் இந்த வேலையில ஆண்டு என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து எப்படி ஆண்டு அடுத்தது எனக்கு மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் திங்க் அபவுட் தட். அண்ட் நம்மளை வந்து நமக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், பூர்வத்தில் நடந்த காரியங்கள், நம்ம ஏளனமாய் பேசினவர்கள், நம்மளை ஏமாற்றினவர்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் முதல்ல மறந்து அடுத்த கட்டத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்பதான் ஆண்டவர் நம்முடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்களேன், யோசிப்பு அதுக்கப்புறம் நினச்சி பார்த்துருப்பாரா தன்னுடைய தகப்பன் வீட்டார் செஞ்ச காரியங்கள், அவருடைய சகோதரர்கள் செஞ்ச காரியங்கள், இதெல்லாம் அவர் அதுக்கப்புறம் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அதை அவர் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்த இடத்துல அவர் உண்மையாக இருந்தார், அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார். ஆண்டதுனால அதுதான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டு உங்களை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல உண்மை முத்தமுமாக இருங்க. நிச்சயமாக ஆண்டு உங்களை அநேகத்தில் அதிகாரியாக யோசேப்பை வைத்தது போல அதே மாதிரி வைப்பார். So our God is a God who makes us to forget all our sorrows, all our நம்மளுடைய எல்லா betrayals, all our past traumas எல்லாவற்றையும் மறக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ அவரை பற்றிக்கொள்ளுங்க. Have a nice day. God bless you.